கமிஷனர் இருக்காரா? ஒரு முக்கியமான விஷயமா வர பண்ணாரு. லோப்ல இல்ல. சரி அண்ணா, நாங்க உள்ள போய் பார்த்துட்டு வந்துடுறோம். நீங்க இங்கே இருங்க. சரி வாங்கய்யா. யோ, அறிவு இருக்கா உனக்கு? பேசாம பஸ்ல போறதை விட்டுட்டு எதுக்கியா கண்ட விஷயத்துல தலையிட்டு இருக்க? நீ வேற இவ்வளவு காஸ்ட்லி பத்திரத்தை வச்சுக்கிட்டு பஸ்ல போறது பாதுகாப்பு இல்ல. கார்ல போனா சேஃபா போய் இறங்கிடலாம். 2 பேரோட டிக்கெட் 500 ரூபாய் மிச்சமாகுது இல்ல? குடிக்கிறதுக்கு காசு மிச்சம் பண்ணிருக்கியா? நல்ல வருதியா என் வாயில. அவங்க வீட்டு பத்திரத்தை வச்சுக்கிட்டு அவங்க கூடவே அலைய சொல்றியே, இதுவா பாதுகாப்பு? இது நம்ம கிட்ட இருக்கிறது அவனுக்கு தெரியாது இல்ல? நீ ஏன் கவலைப்படுற? ஓ லூசு தனத்துக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது. மரியாதையை எப்படியே கழட்டி விட்டு ஓடிடலாம் வா. பஸ்ல போய் நிம்மதியா சென்னை சேருவோம். ஏண்டி இப்படி பாதியில கழட்டி விட்டுட்டு போனா அவனுக்கு நம்ம மேல சந்தேகம் வராதா? எதுவுமே வராது. அவசர வேலை இருக்கு போறோம்னு சொல்லிட்டு வா, இல்லன்னா சொல்லாமலே போயிடலாம் வா. ஷோ, தப்பு விஜயா. யோசிச்சு பாரு, இப்ப நம்ம இருக்கிறது கமிஷனர் ஆபீஸ்ல. இங்க இருந்து திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் போகவே 1 மணி நேரம் ஆகும். அதுக்கு மேல பஸ்ஸை பிடிச்சு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஐயோ, தங்க கட்டிய மடியில கட்டிக்கிட்டு பணம் பண்ணலான்னா லேட் ஆயிட்டே போதே. இந்த எழுவெடுத்த மனுஷனுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஏண்டி யாரு இளவெடுத்த மனுஷன்? என்ன கட்டிக்கிட்ட முட்டா பையனதான். ஏண்டி என்னையா சொல்ற? பின்ன என்ன நீ தானே கட்டிட்டு இருக்க? நீ தான் லூசு. என் அசிஸ்டன்ட் எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. யார் அந்த ஜெய்வேலு? அவரை பத்தி எல்லா டீட்டெயிலும் கொடுங்க. என்னங்க சார், இதுல ஒரு பேரு, கார் நம்பர், ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்கு. மலர்விழி மேடமோட நம்பரும் இருக்கு. తీసుకోయా నాకు ట్రేస్ అవుట్ చేసి చెప్పు. అలాగే సార్. అవును, ఆ మలర్విడి అమెరికన్ సిటిజనా? ஆமா சார், அவங்களும் அவங்களோட ஹஸ்பண்ட் 2 பேருமே அமெரிக்கன் சிட்டிசன் தான். அவங்கள ஏர்போர்ட்ல வச்சு கடத்திருக்காங்க. எப்படி சொல்றீங்க? உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? மலர் மேடமை உஷார் பண்றதுக்காக என் ஒய்ஃப் அவங்களுக்கு கால் பண்ணிருக்கா. முழு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி யாரோ போனை பிடிக்கிட்டாங்க சார். அவங்க கத்துனதை என் ஒய்ஃப் கேட்டிருக்காங்க. இது அப்டக்ஷன் தான் சார். ஐயா உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என் மருமகளை எப்படியாவது காப்பாத்துங்கய்யா. காப்பாத்திடலாம் ஐயா. we are doing our best சார். கவலைப்படாதீங்க, காப்பாத்திடலாம் சார். எல்லா டோல்கேட்டும் அலர்ட் பண்ணியிருக்கோம். அவங்க செல் நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணதுல அவங்க கார் நகரியை தாண்டி போய்கிட்டு இருக்கு. நகரியிலிருந்து சென்னையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அப்ப பிடிச்சிடலாம்ல சார்? அதுக்கு மேல தமிழ்நாடு லிமிட் வந்துடுது. நீங்க உடனே தமிழ்நாடு போலீஸை அப்ரோச் பண்ணுங்க, பிடிச்சிடலாம் சார். அந்த மினிஸ்டர் போலீஸை வச்சு நடவடிக்கை எடுக்க விடாம பண்றாரு சார். அப்படியெல்லாம் ஈஸியா போலீஸை முடக்கிட முடியாது. நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, உடனே தமிழ்நாடு போலீஸை காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே சார். சரிங்க சார். சாரிங்க, எங்க லிமிட்குள்ள இருந்தா நாங்க உடனே கேட்ச் பண்ணியிருப்போம். எங்களால முடியாது. பரவாயில்ல சார், தேங்க்ஸ். இந்தாங்க. வரோம் சார். சரிங்க சார். வரேன் சார். என் நம்பிக்கை வீணா போற மாதிரி தெரியுது பிரகாஷ். அப்ப என் மருமகளை நான் பார்க்கவே முடியாதா? ஐயா, நம்பிக்கையை விட்டுறாதீங்க. சத்யா கிட்ட பேசி கமிஷனரை போய் பார்க்க சொல்றேன். சரிப்பா. போலாண்ணா, வந்து வேலை முடிஞ்சு. சரி பிரகாஷ். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், வணக்கம் சார், நான் தான் சத்யபிரியா சார். ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்யூ சார். நான் ஃபோன்ல சொன்னல சார், இவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் மலர்விழி வெங்கடேஷ் சார். இவங்களும் யுஎஸ்ல இருந்து வந்திருக்காங்க. என் பையனோட கல்யாணத்துக்கு தான் சார் அவங்க வந்திருந்தாங்க. வந்த இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு சார். மலர்விழி ரொம்ப நல்லவங்க சார். அவங்க யாருக்கு எந்த கெடுதலும் நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா எங்களால தாங்க முடியாது சார். நீங்க பதட்டப்படாம இருக்குமா, நான் எல்லா வகையிலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரேன். அவங்கள நிச்சயம் மீட்டுடலாம். இதுல மினிஸ்டரோட தலையீடு தான் சார் காரணம். மினிஸ்டர் பின்னாடி யார் இருக்காங்கன்னு பார்க்காம உடனடியா நீங்க ஆக்ஷன் எடுக்கணும் சார். மலர்விழி மேடம் அவங்க ஹஸ்பண்டும் டெல்லி ஃப்ளைட்ல இருந்து ரேணுகுண்டா ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்கியிருக்காங்க. அவங்கள அந்த மினிஸ்டரோட தம்பி கார்ல கடத்திருக்காரு. அவங்க கார் இப்ப நகரை தாண்டி தமிழ்நாட்டு லிமிட்குள்ள வந்துட்டு இருக்கு சார். இதே என்னோட ஹஸ்பண்ட் திருப்பதி கமிஷனரை பார்த்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிருக்காரு சார். ஐ சி. நகரிய தாண்டியாச்சுன்னா சென்னைக்கு வரதுக்கு 2 வழிதான் இருக்கு. ஒன்னு பெரியபாளையம் வழியா வரணும், இல்ல திருவள்ளூர் வழியா வரணும். சார் 2 வழியும் அப்ப லாக் பண்ணிடலாம்ல சார்? உடனே லாக் பண்ண சொல்லிடுறேன். சார் இந்த விஷயம் ரொம்ப சீரியஸ் சார். அவங்க 2 பேருமே யுஎஸ் சிட்டிசன்ஸ். அவங்கள சீக்கிரமா கண்டுபிடிக்கலன்னா அப்புறம் இவங்க யுஎஸ் எம்பசியை தொடர்பு கொள்ள வேண்டியது வரும். அப்புறம் நீங்க தான் யுஎஸ் எம்பசிக்கு பதில் சொல்லணும். இல்லங்க, அந்த அவசியம் எல்லாம் ஏற்படாது. உடனடியா நாங்க செயல்ல இறங்குறோம். அந்த மினிஸ்டர் தம்பியோட கார் நம்பர் கொடுங்க. கொடுக்குறேன் சார். சண்முகம், கொஞ்சம் உள்ள வாங்க. சார், இந்த நம்பர்ல உள்ள காரை உடனடியா மடக்கி ஆகணும். திருவள்ளூர் ஸ்டேஷனுக்கும் பெரியபாளையம் ஸ்டேஷனுக்கும் முதல்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. 2 டோல்கேட்டுக்கும் நம்ம போலீஸ் ஃபோர்ஸை உடனே அனுப்ப சொல்லுங்க. அவங்க நம்ம கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடக்கூடாது. ஜாக்கிரதை. சார் தேங்க்யூ so மச். நாங்க வெளியே ஓகே, இருக்கோம் வெயிட் சார். பண்ணுங்க. தேங்க்யூ சார்.
பிரகாஷ். இந்நேரம் சத்யா கமிஷனரை போய் பார்த்துருக்குமா? இந்நேரம் கமிஷனரை பார்த்து மனு கொடுத்திருப்பா. தமிழ்நாடு போலீஸும் ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. அங்கேயும் மினிஸ்டர் வந்து ஏதாவது திருகுத்தனம் பண்ண போறான்ப்பா. அப்படிலாம் எதுவும் நடக்காம சத்யா பார்த்துப்பாயா? நடக்காம இருந்தா நம்ம அதுக்கு நல்லதுதான். முன்னாடி போய் சேர்ந்துடலாம். சொல்லு பிரகாஷ். நான் வந்தாச்சு. நீ எங்க இருக்க? நான் அதே இடத்துல தான், அந்த போர்டுக்கு பக்கத்துல கீழே இருக்கிறேன். நானும் அங்கதான் இருக்கேன். இதோ வந்துடுறேன். என்ன பிரகாஷ், ஆமா வேற யாராவது நம்ம கூட வராங்களா? ஆமாண்ணே, ஒரு ஆளை பிக்கப் பண்ணிட்டு போறோம். ஏய்யா, யார் அது? ஏய் கம்முனு. பிரகாஷ், 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 நான் இங்க இருக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்ல பிரகாஷ், அவன் கண்ணில் படாம தப்பிச்சிட்டேன். டாக்குமெண்ட் எங்க? காணும் பிரகாஷ். உங்ககிட்ட தானே டாக்குமெண்ட் இருக்குன்னு சொன்னேன். என்கிட்ட தான் டாக்குமெண்ட் இருந்துச்சு பிரகாஷ். அந்த மினிஸ்டரோட தம்பி ஆளுங்க என்னை கொலை பண்றதுக்கு துரத்திட்டே வந்தாங்க பிரகாஷ். அப்ப டாக்குமெண்ட் ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுட்டு வெறும் பேக்க மினி வேன்ல தூக்கி போட்டேன். இங்க வந்து உங்ககிட்ட பேசிட்டு திரும்ப போய் எடுக்கலான்னு போனப்போ டாக்குமெண்ட் காணும் பிரகாஷ். எந்த பரதேசியும் எடுத்துட்டு போயிட்டானாட்டு இருக்குது பிரகாஷ். டேய் எந்திரா. பிரகாஷ், பிரகாஷ், பிரகாஷ். பொய் சொன்ன கொன்னே போட்டுருவேன். காயத்ரி கிட்ட நகை புடுங்கினது பத்தாதுன்னு அந்த டாக்குமெண்ட்டை வச்சு எங்களையே மிரட்டி பணம் புடுங்கலான்னு பாக்குறியா? ஐயோ பிரகாஷ், சத்தியமா இல்ல பிரகாஷ். அந்த டாக்குமெண்ட் உங்ககிட்ட கொடுத்தாதான் எனக்கு உயிர் பிச்சை கிடைக்குன்னு எனக்கு தெரியாதா? யார் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல பிரகாஷ். உனக்கு கிடைச்சாதானே அது டாக்குமெண்ட். வேற யாருக்காவது கிடைச்சா அது வெறும் பேப்பர் தானே பிரகாஷ். அதை எதுக்கு எடுக்கணும்? போய் டாக்குமெண்ட் எடுத்துட்டு வா. அப்பதான் உன் உயிரை காப்பாத்துவேன். ஐயோ பிரகாஷ், இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது பிரகாஷ். அந்த காயத்ரி கிட்ட இருந்து என்ற உயிரை காப்பாத்தணும்னா அது உன்னாலதான் முடியும் பிரகாஷ். ப்ளீஸ் பிரகாஷ், என்னை காப்பாத்து பிரகாஷ். ப்ளீஸ் பிரகாஷ். எழுதுடா. கடைசியில ஒண்ணு முடியலன்னு கால்ல விழறியா? அசிங்கமா இல்ல உனக்கு? காயத்ரி மிரட்டி பணம் பறிக்கலாம்னு பிளான் பண்ண. இப்போ உன்னால முடிச்சுதா? அவளை வச்சு பொழைக்க நினைச்சவன் எவனாவது உயிரோட இருக்கானா? நினைச்சு பாத்தியா நீ? எங்க டாக்குமெண்ட் வச்சு ஏதாவது கிரிமினல் தரம் பண்ணலாம்னு பிளான் பண்ண. அதோட விளைவை நீதான் சந்திக்கணும். பணம் சம்பாதிக்காம காப்பாத்துறதுக்கு நானா? ஏன்பா பிரகாஷ், அவன் தான் மன்னிப்பு கேட்கறான்ல, பேசாம மன்னிச்சு விட்டுருப்பா. ஐயா, இவெல்லாம் கடைஞ்ச எடுத்த கிரிமினல் ஐயா. ஒன்னா நம்பர் கிரிமினல். இவனை பார்த்து ஐயோ பாவெல்லாம் படக்கூடாது. பிரகாஷ், தயவு செஞ்சு என்னை நம்பு பிரகாஷ். அந்த காயத்ரி எப்படிப்பட்டவன் எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. இனிமே செத்தாலும் அவன் பின்னாடி போக மாட்டேன். அந்த காயத்ரி என்னென்ன பிரார்த்தனம் பண்ணான்னு நான் வேணா கோர்ட்ல வந்து வேணா சொல்லிடுறேன். எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன். தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என்னை காப்பாத்து பிரகாஷ். ப்ளீஸ் பிரகாஷ், ப்ளீஸ். கோர்ட்ல வந்து எதையும் மறைக்காம சொல்லுவியா? சத்தியமா, என் குழந்தை மேல சத்தியமா நடந்தது எல்லாம் நான் வந்து சொல்லிடுறேன் பிரகாஷ். பேச்சு மாறின நானே இவனை சாகடிச்சிருவேன். பேச்சு மாற மாட்டேன் பிரகாஷ். என் உயிரை மட்டும் காப்பாத்து பிரகாஷ். சரி வா. உள்ளே இரு. பிரகாஷ், கொஞ்சம் டிக்கி திறந்து விடு. பேக்க வைக்கணும். 3 பேர் உட்காரணும்ல, கொஞ்சம் திறந்து விட.
நடவடிக்கையில இருக்குங்க. எதுக்கு காரை நிறுத்துறீங்க? சார், ஒரு வண்டியில 2 பேரை கடத்துறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. தயவு செஞ்சு இறங்குங்க, உங்க காரை செக் பண்ணணும். ஏன் கார்ல கடத்தலாம்? என்ன நக்கலா? நான் யாருன்னு தெரியல. மினிஸ்டரோட தம்பி. ஏன் காரையை சந்தேகப்பட்டு மடக்குறீங்களா? சார், மன்னிச்சுக்கோங்க. நீங்க யாரா இருந்தாலும் இப்ப எங்களால கவலைப்பட முடியாது. கமிஷனர் கிட்ட இருந்து எங்களுக்கு நேர ஆர்டர் வந்திருக்கு. உங்க வண்டியை செக் பண்ணி தான் ஆகணும். வேண்டாம். என்ன செக் பண்ணதுக்காக ரொம்ப வருத்தப்படுவீங்க. சார், நாங்க செக் பண்ணலன்னா எங்க வேலையை போயிடும். தயவு செஞ்சு இறங்குங்க சார். சார் யாரும் இல்லை சார் உள்ள. சார், சாரி சார். நான் எத்தனை பேரை கடத்திட்டு வந்தேன், எத்தனை பேரை பிடிச்சிங்க? சாரி சார், வண்டியில யாரும் இல்ல. இருக்குன்னு தானே சார் என் வண்டியை செக் பண்ணீங்க. என்ன அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல? இதை நான் சும்மா விட மாட்டேன். சார், நான் என்னுடைய கடமையை தான் செஞ்சேன். நீங்க கிளம்புங்க சார். இன்னும் நான் அப்புறம் பாத்துக்கிறேன். வண்டி ஏறா. என்னடா, ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எதுவும் இல்லைண்ணே, 2 பேரும் மயக்கத்துல தானே இருக்காங்க. நல்ல வேலை. வேற யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி 2 பேரும் நம்ம காருக்கு மாத்துங்க. சரிண்ணே. சீக்கிரம். பயப்படாதீங்க. சார், அவங்கள நான் செக் காப்பாத்தலாம்ல? போஸ்டுக்கு ஃபோர்ஸ் எல்லாம் அனுப்பி இருக்கேன். எங்கேயும் சார், தப்பிக்க கொஞ்சம் முடியாது. சீக்கிரம் பாருங்க சார். சரிம்மா, ஒரு நிமிஷம் இருங்க. இன்ஸ்பெக்டர் பேசுறாரு. சொல்லுங்க சார். மினிஸ்டர் தம்பி காரை மடக்கி செக் பண்ணோம் சார். கார்ல மலர் வழியும் அவங்க ஹஸ்பண்ட் இருந்தாங்களா? இல்ல சார், மினிஸ்டர் தம்பி மட்டும் தான் இருந்தாரு. ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டோம் சார். என்ன, நல்லா செக் பண்ணீங்களா? அவர் அரெஸ்ட் பண்ணலையா? சார், அவர் கார்ல யாருமே இல்ல சார். அவர் கடத்தினதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல சார். அவரை எப்படி சார் அரெஸ்ட் பண்ண முடியும்? என்னங்க நீங்க? சரி, அடுத்து என்ன பண்றதுன்னு நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். என்னாச்சு சார்? சாரி மேடம், மினிஸ்டர் தம்பியோட காரை மடக்கி இருக்காங்க. அதுல சர்ச் பண்ணப்போ அப்படி யாரும் அதுல இல்ல. ஐயோ, அப்ப மலரை யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்களா? அப்படிலாம் இருக்காது, பயப்படாதீங்க. சார், எப்படி சார்? அந்த ஆள் தான் கடத்திருக்கானா? அப்ப அவங்க காருக்குள்ள தானே இருக்கணும். இல்லன்னு சொல்றாரு. அவன் என்ன பண்ணா ஏது பண்ணான்னு தெரியலையே மேடம். சார், சந்தேகத்தின் பேர்ல அவனை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கலாம்ல சார்? மேடம், பெரிய இடம் மேடம். ஆதாரம் இல்லாம அவங்க மேல கை வைக்க முடியுமா சொல்லுங்க? இப்ப கூட உங்க பேச்சு மேல நம்பிக்கை வச்சுதான் அவங்க காரைய மடக்க சொன்னேன். இதுக்கே நான் 1000 கேள்விக்கு பதில் சொல்லணும். இந்த லட்சணத்துல எப்படி மேடம் அரெஸ்ட் பண்றது? நீங்களே சொல்லுங்க சார். இத பாருங்க, மினிஸ்டர் திரும்பவும் ஃபோன் பண்றாரு. இது 6வது தடவை. இது வரைக்கும் நான் காலை எடுக்காம அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னால வேற என்ன மேடம் செய்ய முடியும்? சார், ஆபத்துல இருக்கிறது 2 உயிர் சார். அவங்க கடத்தப்பட்டிருக்காங்க. அவங்க உயிருக்கு ரொம்ப ஆபத்து. இப்ப என்ன செய்ய போறீங்க? மேடம், கார்ல இல்லைன்னா ஆந்திராவிலேயே ஏதாவது நடந்திருக்கணும். அதை விசாரிக்க நான் உடனே உத்தரவு போடுறேன். ஏர்போர்ட்ல இருந்து விசாரணை ஆரம்பிக்க சொல்றேன். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க மேடம். சார், அவங்க அமெரிக்கன் சிட்டிசன். அவங்களுக்கு ஏதாவது நடந்தா இந்தியன் கவர்மெண்ட் பதில் சொல்லி ஆகணும் சார். பிரச்சனையோட சீரியஸ்னஸ் புரிஞ்சு கொஞ்சம் ஸ்டெப் எடுங்க சார், ப்ளீஸ். சார், எனக்கு அது புரியுது சார். என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன நம்புங்க, நான் நிச்சயமா விசாரிக்க சொல்றேன். சார், சீக்கிரமா ஆக்ஷன் எடுங்க சார். நாங்க கிளம்புறோம். ஓகே மேடம், ஓகே வரேன் சார். வரோங்க சார். வாங்க. சார், ரிப்போர்ட் சார். யோ, எத்தனை தடவை உனக்கு ஃபோன் பண்றது? ஏன் எடுக்கல? சார், நான் யாருக்குன்னு பதில் சொல்றது சார்? ஒரு பக்கம் நீங்க, இன்னொரு பக்கம் அந்த தாசில்தார் சத்யா என் எதிர்க்கவே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. சார், அவங்கள முன்னாடி வச்சுக்கிட்டு நான் எப்படி சார் உங்ககிட்ட பேசுறது? சொல்லுங்க சார். அவங்கள எதுக்கு உள்ள விட்ட? வெளியிலே பேசி அனுப்பி இருக்க வேண்டியதானே? சார், அது எப்படி சார் முடியும்? அவங்க ஒரு தாசில்தார் சார். அவங்க சொன்னதால தான் உங்க தம்பியோட காரையே செக் பண்ண வேண்டியதாயிடுச்சு. யோ, தம்பி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாயா? இதுக்கு மேல அவன் மேல நடவடிக்கை எடுக்க போறியா? சார், இந்த ஆக்ஷனே அவங்கள நம்ப வைக்க தான் சார். இதுக்கு மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க போறது இல்ல. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார்.
இந்த பாரு, சத்யா சொன்னா சங்கர் சொன்னான்ட்டு ஏதாவது நடவடிக்கை எடுத்த அப்புறம் நடக்கிறதே வேற. என்னால உனக்கு எக்கச்சக்க காரியம் ஆக வேண்டியிருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்க. சார் அதான் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேனே சார், என்ன நம்புங்க சார். அந்த பயம் இருக்கட்டும். சார் என்ன சார் சொல்றாரு கமிஷனர்? சத்யாவுக்காக எவ்வளவு பயப்படுறான். அவ சொன்னான்னு தான் என் தம்பிக்கார செக் பண்ணாங்களாம். சார் இத கூட நான் எதிர்பார்க்காம இருப்பேனா? முன்கூட்டியே இத வச்சுதான் வேற ஒரு காரை உங்க தம்பியை ஏற்பாடு பண்ணிக்க சொன்னேன். அவங்க உங்க தம்பி காரை செக் பண்றப்போ வேற ஒரு கார்ல மலரிய வெங்கடேஷையும் வச்சு பார்டரை கிராஸ் பண்ண வச்சுட்டேன். என்ன விட நீ தான் பயங்கரமா செயல்படுற. அதான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டிய, அதுக்கப்புறம் என்ன பயம் உனக்கு? பயம் இல்ல சார், அந்த கமிஷனர் உங்க பேச்சையை மீறி ஏதாவது பண்ணிட போறாருன்னு ஒரு சந்தேகம். அதுக்காக தான் உங்களை ஃபோன் பண்ண சொன்னேன். என்ன சத்யா அது? பட்டப்பகல் அவங்களை ஏர்போர்ட்ல இருந்து எப்படி கடத்த முடிஞ்சது? அது சம்பந்தமா இந்த கமிஷனரும் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாரு. எப்படியாவது மலரையும் அவங்க ஹஸ்பண்டையும் காப்பாத்தியே ஆகணுமா? அவங்களுக்கு ஒண்ணுனா என் மனசாட்சி என்ன கொன்னுடும். சம்பந்தி நீங்க கவலைப்படாதீங்க. இங்க சத்யா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு, அங்க பிரகாஷும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவுல தமிழ்நாடு போலீஸும் உதவி பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க. தைரியமா இருங்க, ஒன்னும் கவலைப்படாதீங்க. வணக்கம் மேடம். வணக்கம் என்ன சார். ஞாபகம் இருக்குங்களா? ஞாபகம் இருக்கு. நீங்க போன வருஷம் சென்னை வெள்ளத்தப்போ நீங்க தானே என் டீம்ல இருந்து நிறைய பொதுமக்களை காப்பாத்த உதவி செஞ்சீங்க. நல்ல ஞாபகம் இருக்கு. உள்ள கமிஷனர் கிட்ட ஏதோ உதவி கேட்டுட்டு இருந்தீங்களே? ஆமா சார், எங்களோட ரிலேஷனை மினிஸ்டரோட தம்பி கடத்திருக்காரு. அவர்கிட்ட இருந்து எப்படியாவது மீட்டு தர சொல்லி கேட்டுட்டு இருந்தேன் சார். இதான் விஷயம். எங்க ஆளுங்களை நம்பினா அவங்கள மீட்கவே முடியாது மேடம். என்ன சார் சொல்றீங்க? ஆமா மேடம், கமிஷனர் மினிஸ்டர் கிட்ட பேசினதா நான் கேட்டேன். மினிஸ்டர் தம்பி காரை மடக்கி சோதனை போட சொன்னதே உங்க கண் துடைப்புக்காக தானா. மத்தபடி உங்களுக்கு எந்த உதவியும் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணாத குறையா மினிஸ்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. என்னமோ அநியாயமா இருக்கு. மேல போய் அவர்கிட்ட நியாயம் கேட்போமா? சார் என் வேலைக்கு உழவு வச்சிருவீங்க போல இருக்க. சார் நம்ம போய் நியாயம் எல்லாம் கேட்க முடியாது. மினிஸ்டர் கிட்ட பேசவே இல்லைன்னு கமிஷனர் சொன்னா என்ன பண்ண முடியும்? ஆமா சங்கர், அவங்க போன் காலை இவர் கேட்டதை வச்சு நாம ஒன்னும் பண்ண முடியாது. ஐயோ, அப்ப மலரையும் அவங்க ஹஸ்பண்டையும் காப்பாத்தவே முடியாதா? இல்ல மேடம், வேற வழியே இல்ல மேடம். எங்க ஆளுங்களை நம்பி நீங்க லேட் பண்ணாதீங்க. நீங்களே செயல்படுங்க. நீங்க உங்க சொந்த முயற்சியில கண்டுபிடிச்சாதான் உண்டு. உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். இந்த விஷயம்லாம் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கவே கூடாது. மழை பெஞ்சு வெள்ளம் வந்தப்ப பொதுமக்களுக்காக நீங்க உங்க உயிரை கொடுத்து வேலை பார்த்தீங்க. அந்த மதிப்புக்காக தான் இப்ப இந்த உதவியை உங்களுக்கு பண்றேன். நான் சொன்னேன்னு வெளியே யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. ஐயோ நீங்க கவலைப்படாதீங்க சார். இந்த விஷயத்தை நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அலர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே வரேன். ஓகே சார். சார் நம்ம இங்க இருக்க வேண்டாம், நம்ம வீட்டுக்கு போய் யோசிப்போம். வாங்க. சரி சத்யா. டேய் அண்ணா, 2 பேரும் உள்ள கொண்டு வாங்க. சரிண்ணே. டேய் டோரை க்ளோஸ் பண்றேன். சொல்றா. அண்ணே, அவங்க 2 பேரும் ஃபார்ம் ஹவுஸ்ல அடைச்சு வச்சிட்டேனே. நான் உடனே அங்க வரேன். ஓகே. மேல இருக்காங்க. இவதானா? கொஞ்சம் தண்ணி தெளிங்க. நீங்களே ஏன் தினமும் எங்களை தேடி வரீங்க? வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்களே உங்களை தேடி வரோம். நன்றி.